அந்த நாள் 1954 சோகஸ்மைலி தமிழ் சினிமாவின் முதல் பாடலற்ற நியோநோயர் படம். வரலாற்றின் மறைந்த உண்மைகள். வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் உங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போவது வெறும் ஒரு திரைப்படம் பற்றி அல்ல, தமிழ் சினிமா வரலாற்றை மாற்றி எழுதிய ஒரு புரட்சி பற்றி. 1954 வெளியான அந்த நாள். ஒரே ஒரு நிகழ்வு, பல கோணங்கள். இறுதியில் என்ன நடந்தது என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் என பார்வையாளர்களை ஒரு புத்திசாலி துப்பறிவாளராக மாற்றிய படம். பாடல்களே இல்லாமல் கருப்பு வெள்ளைக் காட்சிகளாலும் நிழலாலும் ஒளியாலும் ஒரு மர்ம உலகத்தை உருவாக்கிய ஒரு மாஸ்டர்பீஸ். இந்த ஒரு படைப்பு எப்படி தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்தது என்பதைப் பற்றி விரிவாகப் பார்க்கலாம். பாடல்கள் இல்லா தமிழ் சினிமா ஒரு துணிச்சலான பயணம். 1950களின் தமிழ் சினிமா என்றால் காதல், வீரம், பாசம், பக்தி என பல உணர்வுகளையும் பாடல்களின் வழியேதான் வெளிப்படுத்தினார்கள். திரைப்படங்களில் குறைந்தது 10 முதல் 15 பாடல்கள் கட்டாயம் இருக்கும். ஆனால் இயக்குனர் எஸ். பாலசுந்தர் இந்த விதியை உடைத்தெறிந்தார். அந்த நாள் படத்தில் ஒரு பாடல் கூட இல்லை. ஒரு பாடல் கூட இல்லை. இப்படி ஒரு முடிவை எடுப்பது ஒரு இயக்குனருக்கு எவ்வளவு பெரிய சவாலாக இருந்திருக்கும். அதுவும் சிவாஜி கணேசன் போன்ற ஒரு நட்சத்திர நடிகரைக் கொண்டு. ஏனென்றால் நடிகர்களின் நடனத்தையும் பாடும் திறமையையும் ரசிகர்கள் அப்போது பெரிதும் ரசிப்பார்கள். ஆனால் பாலசுந்தர் கதைக்கு மட்டுமே முழுமையான முக்கியத்துவம் கொடுத்தார். உணர்வுகளை காட்சியின் பின்னணி இசையின் மூலமும் நடிகர்களின் அற்புத நடிப்பின் மூலமும் கொண்டு வந்தார். இதுவே அந்த நாள் படத்தை மற்ற படங்களில் இருந்து தனித்துக் காட்டிய முதல் அம்சம். ரேஷமன் செயல் பார்வையாளர்களை பழிவாங்கும் கதை. இந்த உலகத்தில் உண்மை என்று ஒன்று இருக்கிறதா? அல்லது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் உண்மை இருக்கிறதா? இந்த ஆழமான கேள்விக்கு ஜப்பானிய இயக்குனர் அகிரா குரோசவாவின் ரேஷமன் திரைப்படம் பதில் சொன்னது. ஒரே நிகழ்வை பலரின் பார்வையில் சொல்லும் இந்த கதை உத்தியை தமிழ் சினிமாவுக்கு முதன்முறையாக அறிமுகப்படுத்தியவர் பாலசுந்தர்தான். கணவனின் மரணம் குறித்து மனைவி ஒருவிதமாகப் பேசுகிறாள். அருகில் இருந்த நண்பன் வேறுவிதமாகச் சொல்கிறான். அண்டை வீட்டுக்காரர் 3வது கோணத்தைச் சொல்கிறார். அப்படியானால் உண்மையான கொலைகாரன் யார்? என்ன நடந்தது? படம் முழுக்க இந்த மர்மம் ஒரு சவாலாகவே பார்வையாளர்களுக்கு முன்வைக்கப்பட்டது. படத்தில் முடிவில் கூட நேரடியாகச் சொல்லாமல் பார்வையாளர்களை யோசிக்க வைத்து அவர்களாகவே முடிவெடுக்கத் தூண்டிய நான்லீனியர் திரைக்கதை தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பரிமாணத்தைத் தந்தது. நியோநோயர் ஒளியும் நிழலும் பேசிய மொழி. அந்த நாள் திரைப்படத்தின் ஒளிப்பதிவு. இன்னொரு ஹீரோ. இன்று நாம் பேசும் நியோநோயர் வகை திரைப்படங்களின் முன்னோடி இது. நியாயத்துக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் மங்கிப்போன உலகில் மர்மமும் குற்றங்களும் நிறைந்த கதைகளை இருளும் நிழலும் கலந்த ஒளிப்பதிவு மூலம் வெளிப்படுத்துவதே நியோநோயர். பாலசுந்தர் ஒளியையும் நிழலையும் வெறும் காட்சி அமைப்புகளாக பயன்படுத்தாமல் கதாபாத்திரங்களின் மன உணர்வுகளையும் மர்மமான சூழலையும் வெளிப்படுத்தும் கருவியாக பயன்படுத்தினார். இருட்டுக்குள் ஒளிந்திருக்கும் இரகசியங்கள் கதாபாத்திரங்களின் முகத்தில் விழும் ஒரு ஒற்றை ஒளிக்கீற்று. இவை அனைத்தும் கதையின் அழுத்தத்தை அதிகப்படுத்தின. இதுவரையில் தமிழ் சினிமா பார்த்திராத ஒரு புதுமையான அனுபவம். சிவாஜி கணேசனின் மறுபக்கம் ஒரு மர்ம நாயகன். தமிழ் சினிமாவின் நடிப்புச் சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் அந்த நாள் திரைப்படத்தில் வழக்கமான அவரது பாணியில் இருந்து விலகி ஒரு மர்மமான பாத்திரத்தில் நடித்தார். அவர் ஒரு நல்லவனா, கெட்டவனா, அல்லது மனிதாபிமானியா, கொலையாளியா எனப் பார்வையாளர்கள் இறுதிவரை சந்தேகப்பட வைக்கும் ஒரு பாத்திரம். சிவாஜியுடன் பண்டரிபாய் மற்றும் பண்டிச்சேரி லட்சுமி போன்ற நடிகர்களும் கதாபாத்திரங்களின் உணர்வுகளை மிக நுட்பமாக வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு நடிகரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை முழுமையாக புரிந்து கொண்டு நடித்ததால் கதையின் மர்மம் இன்னும் ஆழமாகத் தெரிந்தது. தாக்கமும் பாரம்பரியமும். அந்த நாள் திரைப்படம் வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் இந்திய சினிமாவே ஒரு கலை வடிவம் என்பதை அழுத்தமாக எடுத்துரைத்தது. இந்த வெற்றி பின்னாளில் வந்த பல இளம் இயக்குநர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது. மணிரத்னத்தின் நாயகன், விக்ரம் வேதா, மூடுபனி, மான்ஸ்டர் போன்ற படங்களின் நான்லீனியர் கதை சொல்லும் பாணிக்கு இந்த திரைப்படம் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தது. அதேபோல பல கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. தமிழ் சினிமா ரசிகர்கள் இன்றும் ஒரு வித்தியாசமான புதுமையான படைப்பை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டது அந்த நாள் தான். ஒரு சினிமா என்பது பாடல்கள், சண்டைக்காட்சிகள் என இல்லாமல்
வெறும் கதை, தொழில்நுட்பம் மற்றும் நடிப்பின் மூலமாகவும் பெரிய வெற்றியைப் பெற முடியும் என்பதை நிரூபித்தது. அந்த நாள் வெறும் ஒரு திரைப்படம் அல்ல, இது ஒரு மைல்கல், ஒரு சித்தாந்தம். தமிழ் சினிமாவின் பொற்கால படைப்புகளில் இது ஒரு பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்றும் இந்த திரைப்படம் பல தலைமுறை சினிமா ஆர்வலர்களையும் ரசிகர்களையும் ஈர்க்கிறது என்றால் அது அதன் தனித்துவமான திரைக்கதைக்கும் தைரியமான முயற்சிக்கும் கிடைத்த அங்கீகாரம்.